நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் முருங்கை மரம் எவ்வளோ அழகாக பூத்து காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக காய்ச்சிருக்காங்க பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. இது நம்ம வீட்டுக்கு சைடில் ஒரு 3 அடி கேப் இருக்குது, அதில் தான் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது காம்பவுண்டு மேலே நான் வீடியோ எடுக்கிறேன். பக்கத்தில் நம்ம வீட்டு சவர் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் நம்ம செடியே சாஞ்சு கிடக்கு. ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் பண்ணியிருக்கேன். நண்பர்களே, முருங்கைக்கீரை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லைங்க. இரும்பு சத்துக்கு நம்பர் 1. அது மட்டும் இல்லைங்க, பல வகையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கால்வாசி நோய்களை சரி பண்ணுறதுக்கு நமக்கு முருங்கைக்கீரை தாங்க. நம்ம உடம்பையே ரத்தத்தை அதிகப்படுத்துறது எல்லா வகையிலையும் நமக்கு முருங்கைக்கீரை உதவியாக இருக்குது. பாருங்கள் எப்படி கொத்து காய்ச்சிருக்காங்க. வருஷத்தில் கண்டிப்பாக 2 முறை காய்ச்சிட்றாங்க எப்படியாவது. பாருங்கள், சூப்பராக பூக்கள் எடுத்துருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குங்க. காய்களும் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் ரொம்ப ஷார்ட்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 அடியாவது இருக்குங்க. ஆமாம், 2 அடி நீட்டு இருக்கும். சூப்பராக காய்ச்சிருக்காங்க நண்பர்களே. இடம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நான் 1.5 அடி, அந்த 3 அடி இடத்துல தான் நான் இதை வச்சுருக்கேன். என்ன பக்கத்து இடத்துல கொஞ்சம் சாஞ்சிருக்கு. நம்ம இல்லைன்னா ஒரு வேலை கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு தேவையானதை கண்டிப்பாக இந்த காய் தரும் இந்த மரம். அந்த மாதிரி இடம் கம்மியாக இருந்தால் கூட தயவு செஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ பதிவு பண்ணல. யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.